ஏய் பூமாரி இங்க பாரு. இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு. ட்ரெண்டிங்கா இருக்கும் போல நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஆமாண்டி, பார்க்கவும் அழகா இருக்கு. கலர்ஸும் நிறைய செமையா இருக்கு. ஆனா இதே மாதிரி லோக்கல் ஷாப்ல கிடைக்குமான்னு தெரியலையே. ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங் கலெக்ஷனா இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆஃப்லைன் ஸ்டோர்லயும் கிடைக்கும். நம்ம போய் தேடி பார்த்தா இதே மாதிரி Dress நம்மளும் வாங்க முடியும். அப்போ ஓகே, நாளைக்கு நம்ம டி நகர் போய் இதே மாதிரி Dress இருக்கான்னு தேடி பார்க்கலாம். ஏன்னா அங்க தானே நிறைய Dress ஷாப்ஸ் இருக்கும். ஓகே பூமாரி, பைக்ல போலாம். போயிட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு டி நகர் பக்கத்துலயே தானே மெரினா பீச் இருக்கு. அப்படியே மெரினா பீச்சுக்கு போய் நல்லா ஃபன் பண்ணிட்டு வரலாம். ஏன் இன்னைக்கு நான் விழுந்து வரனது பத்தாதா? அதெல்லாம் ஒண்ணும் வேணா, கேப்ல போலாம். சரி ஓகே ஓகே, கேப்ல போவோம். இதுக்கப்புறம் பைக்ல போலாம், ஸ்கூட்டில போலாம்னு ஏதாவது பேச்சு எடுத்த மொவலே ஒண்ணு அவ்வளவுதான். ஓகே மேடம், ஏதோ ஒரு டைம் தவறுதலா ஸ்கிலிட் ஆயிடுச்சு. அதனால எல்லா தடவையும் அப்படி ஆகும்லாம் இல்ல, சரியா? நான் எல்லாம் பைக் ரைடர் ஆக வேண்டியது தெரியாதனமா ஃபேஷன் டிசைனர் ஆயிட்டேன். உருட்டலாம் தங்கம், அதுக்கு நீ ஏக்கர் கணக்குல உருட்டக்கூடாது, சரியா? அதான் நான் தான் பார்த்தேனே உன் ரைடிங் ஸ்கில்ல. சரி போதும் மேடம், அதே சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க. Dress சூஸ் பண்ணிட்டோம், அடுத்து ஜுவல்லரி சூஸ் பண்ண வேணாமா? ஓகே சூஸ் பண்ணலாம். இந்த டைம் நான் மினிமல் ஜுவல்லரியா போலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? ட்ரெடிஷனலா போட்டா அது நல்லாவே இருக்காது, மினிமலா போலாம். ஓகேடி, இப்ப ட்ரெண்டிங்கா வேற நிறைய ஆன்டிக் ஜுவல்லரிஸ்லாம் வந்திருக்கு. ரொம்ப மினிமலா, கண்ணுக்கு தெரியாம பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த Dressக்கு அந்த மாதிரி போட்டாதான் சரியா இருக்கும். ஆமா, நான் கூட என்னோட விஷ் லிஸ்ட்ல நிறைய ஆட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. குட்டி குட்டி பிரேஸ்லெட், குட்டி குட்டி செயின், குட்டியான ஹேரிங், அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அந்த மாதிரி போலாம். ஓகே பூமாரி, அப்புறம் என்ன, ஜுவல்லரியும் ஓகே ஆயிடுச்சு, Dressம் ஓகே ஆயிடுச்சு. அடுத்து ஃபுட்வேர் வந்துட்டு நான் சொல்றதுதான் இந்த டைம். ஓகே? நோ, நான் சொல்றதுதான். Dressம் ஜுவல்லரியும் உன் சாய்ஸ் தானே, ஃபுட்வேர் என் சாய்ஸ் தான். நோ 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 நோ, என்னோட சாய்ஸ் தான். பூமாரிக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஆனா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அவ சமாதானம் ஆகலைன்னா என்ன பண்றது? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் மேடம் சமாதானம் ஆகலைன்னா கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு போறேன், வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். ரைடு கூட்டிட்டு போனா கண்டிப்பா அவன் எல்லாத்தையும் மறந்துடுவா. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஜாலியா பேசினா சுத்தமா மறந்துடுவா, என்னையும் மன்னிச்சிருவா. அதுதான் கரெக்டான ஐடியா. போய் கரெக்ட்ல பூமாரி எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட ஜாலியா இப்ப பைக்ல வரப்போறா. இதுக்கப்புறம் எப்பயுமே நான் அவளை கை நீட்டி அடிக்க மாட்டேன், அவகிட்ட சண்டையை போட மாட்டேன், ப்ராமிஸா. சரி போலாம். ஐயோ, என்ன அம்மா அதிசயமா வாசல்லே உட்காந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா காலையில நடந்த சண்டைய பத்தி கேட்கறதுக்காக தான் உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வேற பார்த்தாங்கன்னா என்ன கிஃப்ட்ஸ் கொடுத்து போ மாதிரி மயக்கலான்னு பாக்குறியான்னு வேற கேட்பாங்களே. இவங்களுக்கு தெரியாம அப்படியே நைஸா போயிட வேண்டியதுதான். இவங்க கண்ணில் மாட்டாம போறதுதான் எனக்கு நல்லது. சஞ்சய், பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், பார்த்துட்டாங்க. சொல்லுங்கம்மா. இங்க வா, கொஞ்சம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா, என்னம்மா பேசணும்? கையில என்ன ஒரே கிஃப்ட்ஸா வச்சிருக்க? பூமாரிக்காக வாங்கிட்டு போறியா? அது 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 வந்து இல்லம்மா பூமாரிக்காகலாம் இல்ல. ஆஃபீஸ்ல திவாலி கிஃப்டா ஆம்பர்ஸ்லாம் கொடுத்தாங்க, அதான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்கம்மா, உங்களுக்கு பிடிக்குமே, எந்த எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடுங்க. என்ன இந்த பையன் வர வர இவனுக்கு பொறுப்பே இல்ல. நான் கூட நினைச்சேன் பூமாரிய சமாதானப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் வாங்கிட்டு வரான்னு நினைச்சேன். ஆனா ஆபீஸ்ல ஃப்ரீயாஸ் வந்தாங்க, அதனால எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். இவனுக்கு வர வர பூமாரி மேல பாசம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. அந்த பிள்ளைதான் இவன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கு. ஆனா இவனுக்கு கொஞ்சம் கூட பூமாரி மேல வர வர பாசமே இல்லையே. அப்ப நீ பூமாரிக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வரலையா? பூமாரிக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா கண்டிப்பா திட்டு விழுகும். நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன்னா பூமாரி உடனே சமாதானம் ஆகி உங்ககிட்ட வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லி.
அதனால பேசாம நான் பூமாரிக்காக வாங்கிட்டு வரல, ஆபீஸ்ல கொடுத்தாங்க அதனால தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிடலாம். இல்லம்மா பூமாரிக்காக நான் எதுவும் வாங்கிட்டு வரல. ஆபீஸ்ல இதெல்லாம் கொடுத்தாங்க, நான் நல்லா ஒர்க் பண்றேன்றதுக்காக, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். இல்ல நீ பண்றது உனக்கே கரெக்டா தெரியுதா சஞ்சய்? காலையில அந்த பிள்ளைகிட்ட அந்த சண்டை போட்டுட்டு நீ பாட்டுக்கு கேஷுவலா வந்திருக்க, எதுவும் உங்களுக்கு வாங்கிட்டு வராம. நான் கூட பார்த்து சந்தோஷப்பட்டேன், சரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, அவளை சமாதானப்படுத்துறதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா கேஷுவலா இதெல்லாம் ஆபீஸ்ல தீபாவளிக்காக எனக்கு கொடுத்தாங்க அதனால நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றேன். எப்படி உனக்கு மனசு வருது? இருங்கம்மா, இதுல என் தப்பு என்ன இருக்கு? என் தப்பு ஒண்ணுமே இல்ல. நான் ஜென்ரலா தான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன், அவ தான் எனக்கு கோவம் வர வச்சா, அதனால அடிச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை கூட வரக்க கூடாதா? போதும் நிறுத்துடா, உன்னை நினைச்சாலே எனக்கு கேவலமா இருக்கு. என்னைக்காச்சும் உன் அப்பா என்னை அடிச்சு நீ பாத்திருக்கியா? இல்லம்மா, பார்த்தது இல்ல. அவர் மனுஷன் ஒரு பொண்டாட்டிய இல்ல ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. என்ன ஒரு பொண்ணை நீ அடிக்கிறனால நீ ஆம்பளை ஆயிடுவியா? ஆம்பளை திமிர்ல இப்படி ஆடிக்கிட்டு இருக்க, அப்படிதானே? எப்படி அந்த பிள்ளைய நீ கை நீட்டி அடிக்கலாம்? அம்மா, நான் தெரியாம அவளை கை நீட்டி அடிச்சிட்டேம்மா. இதுக்கப்புறம் என்ன சண்டை வந்தாலும் நான் பூமாரி அடிக்கவே மாட்டேம்மா. ப்ராமிஸ்மா. கேவலமா இருக்கு. உன்னை நானா வளர்த்தேன்னு நினைக்கும் போது அவ்வளோ கேவலமா இருக்கு. எப்படி ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறதுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு உன் அண்ணனும் தான் இருக்கான். உன் அண்ணன் என்னைக்காவது உன் அண்ணி அடிச்சு நீ பாத்திருக்கியா? அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும், ஆனா கை நீட்டி அடிச்சதே இல்ல. நீ சீ, உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குடா. அம்மா, நான் பண்ணதுல ரொம்ப பெரிய தப்புதாம்மா. நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். அதனால பூமாரி கிட்ட சாரி சொல்ற விதமா தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தம்மா. சீ, திரும்பி திரும்பி போய் சொல்லாத. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஆபீஸ்ல ஃப்ரீயா அதெல்லாம் கொடுத்தாங்க அதான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி. இல்லம்மா, நான் சத்தியமா இதெல்லாம் பூமாரிக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நான் இது பூமாரிக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா நீங்க என்ன திட்டுவீங்க. என்ன காலையில அவ்வளோ சண்டை போட்டுட்டு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவ சமாதானம் ஆயிடுவாளான்னு நீங்க திட்டுவீங்கன்னு சொல்லிதாம்மா நான் பொய் சொன்னேன். இந்த ஆம்பர் மட்டும்தாம்மா எனக்கு ஆஃபீஸ்ல கொடுத்தாங்க. இந்த பொக்கேவும் அந்த கேக்கும் நான் பூமாரிக்காக கடையில போய் வாங்கிட்டு வந்தேம்மா. உண்மையா? என்னமோ ஆனா நல்லா சமாளிக்க கத்து வச்சிருக்க சஞ்சய் நீ. நான் கூட பூமாரி மேல தப்புன்னு நினைச்சு அவகிட்ட போய் பேசினேன். அவ நீ அடிச்சது கூட பெருசா சொல்லாம, இல்லம்மா நான் தான் கொஞ்சம் வாய் தவற பேசிட்டேன், எல்லாம் ஏன் தப்பு தான், சஞ்சய் அடிச்சது ஒன்றும் தப்பு இல்ல, அவரை திட்டாதீங்கன்னு அவ்வளோ சாந்தமா பேசினா. அந்த பிள்ளை எவ்வளவு மெச்சூரா இருக்கா. ஆனா நீ இவ்வளோ கீழ்த்தனமா இருக்கியேடா. உன்னை என் வயிற்றுல தான் பெத்தேன்னு நினைக்கும் போது அவ்வளோ கேவலமா இருக்கு எனக்கு. இதெல்லாம் பூமாரியா உங்ககிட்ட சொன்னாலாமா? என்ன அவ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? அவ ஒரு குழந்தை நினைச்சேன், ஆனா அவ்வளவு மெச்சூர்டா இருக்கா. ஆனா நீ மெச்சூர்டா இருந்துட்டு இவ்வளவு சைல்டிஷா நடந்துக்கிறியேடா. நீ இப்படி எல்லாம் இருப்ப நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சஞ்சய். அம்மா, நான் சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் நான் பூமாரி கிட்ட சண்டை போட மாட்டேம்மா. பூமாரியை கை நீட்டியும் அடிக்க மாட்டேம்மா. நம்புங்கம்மா. இந்த ஒரு டைம் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேம்மா. ப்ளீஸ்மா, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கம்மா. ப்ளீஸ்மா. இதுக்கப்புறம் உன்னால பூமாரி எதுக்கும் அழுதான்னு வச்சுக்கோயேன், நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சத்தியமா இனிமேட்டு பூமாரி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வராம நான் பாத்துக்கிறேம்மா. ப்ராமிஸ்மா. சரி போ, போய் அவளை எப்படியா சமாதானப்படுத்து போ. சரிங்கம்மா. எப்படியாச்சும் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டை முடிஞ்சா போதும். நான் சொல்ற ஃபுட்வேர் தான் வாங்கணும். இல்ல இந்த டைம் நான் தான் சூஸ் பண்ணுவேன். Dress-ஐயும் ஜுவல்லரியும் நீ தான சூஸ் பண்ண, அதனால ஃபுட்வேர் நான் தான் சூஸ் பண்ணுவேன். நோ ரோஸ், நீ சொல்றது நல்லாவே இல்ல. நான் சொல்றத சூஸ் பண்ணனும். இல்ல பூமாரி, இதுக்கு முன்னாடி நீ சொன்னதுக்குலாம் நான் ஓகேன்னு தான சொன்னேன். நான் சொல்லும்போது மட்டும் நீ ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிற? அதெல்லாம் இல்ல, நான் சொல்ற ஸ்லிப்பர் தான் நம்ம வாங்கணும். அந்த அவுட்ஃபிட்க்கு நீ சூஸ் பண்ணி வச்சிருக்க ஸ்லிப்பர் நல்லாவே இருக்காது ரோஸ். நான் சொல்றத வாங்கலாம், ரெண்டு பேரும் அதே மாதிரியே போடலாம், நல்லா இருக்கும். நோ பூமாரி, நான் சொல்றதுதான். ஐயோ, ரோஸ் இங்க இருக்காளே. இதெல்லாம் பார்த்தா பூமாரி கொடுக்காம இவளே எடுத்துக்குவாளே. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தது பார்த்தா வேணும்னே இவ்வளவு சமாதானப்படுறதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வரிக்கான்னு குட்டையை நாள் கிளம்புவா. அதனால ஒழுங்கா இங்கேயே ஒழிச்சு வச்சிடலாம்.
நோ நோ, நான் சொல்றதுதான் வாங்கணும். இல்ல, நான் சொல்றதுதான் வாங்கணும். அப்பா ரெண்டு பேரும் ஓயாம சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் வாங்குறதா போடணும், நான் வாங்குறதா போடணும்னு சொன்னா நானும் சூஸ் பண்ணி தருவேன்ல. இவனா இன்னும் கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம பூமாரி முன்னாடி வந்து நிக்கிறான். இந்த பிரெக்னென்ட்டான பொண்ணுக்கு காலையில இருந்து ஹஸ்பண்டா இருந்துட்டு இப்ப பூமாரிக்கு ஹஸ்பண்டா வந்து நிக்கிறான். அதுவும் கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம. எனக்கு சஞ்சயோட மூஞ்சியை பார்க்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, வெறுப்பா வருது. நான் இங்க இருந்து போறதுதான் இப்ப சரியா இருக்கும். நான் என் ரூமுக்கு போறேன் பூமாரி. ரோஸ், இது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தீபாவளிக்கு என்னென்ன ஷாப்பிங் பண்ணலாம் தானே பேசிட்டு இருந்தீங்க. வாங்க 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். நீங்க 2 பேரும் சூஸ் பண்ணி கொடுங்க. எனக்கு தூக்கம் வருது பூமாரி, நான் ரூமுக்கு போறேன். சரி ரோஸ். என்னாச்சு பூமாரி அவளுக்கு? நான் பேசலான்னு ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவ பாட்டுக்கு போயிட்டா. எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. எனக்கு இப்ப தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். பூமாரி, நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியுது பூமாரி. ஓ இல்ல, கோவமாலாம் இல்ல. உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? நான் ஏதாவது கேட்டா உங்களுக்கு தான் கோவம் பொத்துட்டு வரும். பூமாரி சாரி பூமாரி, காலையில நான் அப்படி உன்கிட்ட பேசியிருக்க கூடாது, நான் அடிச்சிருக்க கூடாது பூமாரி, என்னை மன்னிச்சிரு பூமாரி ப்ளீஸ். உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? இப்ப வர வர சார் ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அது என்ன ஏதுன்னு கேட்டா கூட திட்டுறீங்க. பொண்டாட்டிக்கு வர வர புருஷன் எங்க போயிட்டு வரான், எங்க இருந்து வரான், ஆபீஸ்ல இருந்து தான் வரானா இல்ல வேற எங்க இருந்து வரானா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது கேள்வி கேட்டா குத்தமா போயிடுது. அப்படி காணோன்னு ஆபீஸ்ல போய் தேடினா அதுவும் குத்தமா போயிடுது. ஏதாவது பண்ணாலே பெரிய குத்தமாயிடுதுல. சாரி பூமாரி, நீ சடனா என்னை தேடி ஆஃபீஸ்க்கு போனான்னு தெரிஞ்சதும் எனக்கு லைட்டா கோவம் வந்துருச்சு, அதனால தான் நான் அப்படி பேசினேன் பூமாரி. தயவு செய்து என்னை மன்னிச்சிரு பூமாரி, நான் பண்ணது தப்பு தான். கையெடு. பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப ரொமான்ஸ் பண்றியா? ஒழுங்கு மரியாதை என் மேல கையெடு. முடியாது. என் ஒய்ஃபை நான் கட்டி பிடிக்கிறேன், இதுல என்ன யார்கிட்டயாவது பர்மிஷன் கேட்கணுமா? அதெல்லாம் முடியாது. சஞ்சய், ஏற்கனவே நான் உன் மேல செம கோவத்துல இருக்கேன். ஒழுங்கு மரியாதை என் கையெடு. அப்ப என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, கை எடுக்கிறேன். அசிங்கமா இல்ல? காலையில தானே என்கிட்ட அந்த சண்டை போட்டுட்டு போனேன். திரும்பி வந்து ரொமான்ஸ் பண்ணா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன் நினைச்சியா? சேச்சா, அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கல. நான் பண்ணதுதான் தப்புன்னு எனக்கு தோணுச்சு, அதனால என்னோட கியூட்டான செல்லமான தங்கமான புஜுக்குட்டி ஒய்ஃபை சமாதானப்படுத்தலான்னு வந்தேன். தப்பா? ஓ, பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து சமாதானப்படுத்திட்டா நான் உடனே சமாதானம் ஆயிடுமா? பூமாரி, நான் உன்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் தப்பு தான். ஆக்சுவலி தப்பெல்லாம் என் மேலதான், ஆனா நான் உன்னை திட்டினது ரொம்ப 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 பெரிய தப்பு தான். நான் இதுக்கப்புறம் கண்டிப்பா உன்கிட்ட சண்டை போட மாட்டேன் பூமாரி. உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறேன். என்னை தயவு செய்து மன்னிச்சிரு பூமாரி. அந்த மாதிரி நான் காலையில உன்கிட்ட நடந்திருக்க கூடாது, உன்னை அடிச்சிருக்கவும் கூடாது. உன் மேல தப்பே இல்லை, எல்லா தப்பும் என் மேலதான். ஆனா எதுவுமே தெரியாம நான் தான் உன்னை ரொம்ப அடிச்சிட்டேன். சாரி பூமாரி. இதுக்கப்புறம் எப்பயுமே இந்த மாதிரி நடக்காது பூமாரி. இந்த மாதிரி சாரி எல்லாம் சொல்லிட்டு ஓ தப்ப மட்டும் மறைச்சிடுற, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல பூமாரி. அப்ப உண்மையை சொல்லு. நேத்து நீ ஆபீஸ் போல, பார்ட்டிக்கும் வரல, அப்ப எங்க போயிருந்த? அத பத்தி இப்ப என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது பூமாரி. ஆனா இது எல்லாமே உனக்கே தெரிய வரும்போது நீ ஏன்னு கண்டிப்பா மன்னிச்சிருவ. அப்ப என்கிட்ட நீ ஏதோ மறைக்கிற, அப்படிதானே? நான் இதை மறைக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த உண்மை இப்போதைக்கு உனக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். இது உனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீ தேவையில்லாம யோசிக்குவ பூமாரி. அதனால பல பேருக்கு பிரச்சனை ஆகும். அதனாலதான் இது உனக்கு இப்போதைக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா உன் மேல ப்ராமிஸா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கு, நேத்து நான் எங்க போனேன், எல்லாத்துக்கான விடையும் நான் கூடிய சீக்கிரம் உனக்கு சொல்லுவேன் பூமாரி. புரிஞ்சுக்கோ. இப்ப என்னால சொல்ல முடியாது பூமாரி. அப்ப உண்மையிலே நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறதானே? இல்ல, நான் இதை மறைக்கிறேன்னு சொல்லல. உனக்கு இது தெரிய வந்தா நீ கஷ்டப்படுவேன் தான் நான் சொல்றேன். இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை கண்டிப்பா உனக்கு தெரிய வரும் பூமாரி. ப்ளீஸ் இப்போதைக்கு இதை பத்தி கேட்காதீங்க ப்ளீஸ். அப்ப நீ என்னை ஏமாத்துறியா சஞ்சய்? அதனால தானே என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிற. இல்ல பூமாரி, சத்தியமா நான் உன்னை ஏமாத்தல. அப்ப இப்பயே சொல்லு. அதான் சொல்றேன்ல, இப்ப நான் இது சொல்ற மூலியமா நமக்குள்ள பெரிய சண்டை வரும், தேவையில்லாத பிரச்சனை வரும். எனக்கு அதெல்லாம் வேணான்னு தோணுது பூமாரி. நான் காலையில உன்னை அடிச்சதுக்கே எவ்வளோ தெரியுமா ஃபீல் பண்ணேன்.
நீ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்ல வேணான்னு இருக்கேன். அது நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. ஆனா அது நடக்கும்போது நீயே அதை பத்தி புரிஞ்சுக்கோ பூமாரி. ப்ளீஸ் இப்போதைக்கு எதுவும் கேட்காத பூமாரி. ப்ளீஸ் பூமாரி. அம்மு ப்ளீஸ் செல்லம்ல புரிஞ்சுக்கோயேன். நான் இதெல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் பண்றேன் பூமாரி. சரி ஓகே, நீ இது வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. இது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால சரி ஓகே, இதை பத்தி நானும் கேட்கல. ஆனா இந்த விஷயத்துக்கு அப்புறம் நீ என்கிட்ட எதுக்காவது சண்டை போட்டேன்னு வையேன், கண்டிப்பா அது என்ன உண்மை நீ என்கிட்ட சொல்லி ஆகணும். கண்டிப்பா சொல்றேன் பூமாரி. சரி மேடம், ஒன் ஹக் ப்ளீஸ். முடியாது முடியாது. ப்ளீஸ் பூமாரி. நோ வே. நீ கொடுக்கல, நானே எடுத்துக்கிறேன். டி விடுறா என்ன? விட்றான்னு என்னை விட பயங்கரமா இன்னொருத்தவங்க தான் என்ன டைட்டா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்லையே. இல்லையேவா? கைய பாரு. அது அது வெளிய மழை பெய்யுதுல, அதான் குளிருது, அதான் கட்டி பிடிச்சேன். ஏய், யார்கிட்ட ரீல் விடுற? மழை எல்லாம் பெய்யவே இல்லை. நான் வரும்போது மேகம் எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. நான் கூட வந்த உடனே உன்னை பைக் ரைட் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் தெரியுமா? வெளிய மழை பெய்யுது அதனால இப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறியா? அங்க பாரு, இடியோட சேர்ந்து எப்படி மழை பெய்யுதுன்னு. ஐயோ, இவ்வளவு நேரம் மழை பெய்யாம நல்லாதான் பூ மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் உன்னை வெளியே கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா என்ன இப்ப இப்படி மழை பெய்யுது? ச்சே, நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன். வீணா போச்சு. அப்படியா? அப்படி என்ன நீ சர்ப்ரைஸ் பண்ண போற? அதான் மழை வந்து எல்லாமே வீணா போயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்க இருந்து சர்ப்ரைஸ் பண்றது? மழை வீட்டுக்கு வெளியே தானே பெய்யுது, அப்ப வீட்டுக்குள்ள ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண. காலையில நீ என்னை அடிச்சதுக்கு நான் இன்னும் மன்னிக்கல. சரிங்க மேடம், இப்ப என்ன சர்ப்ரைஸ் தானே வேணும், அதுவும் வீட்டுக்குள்ள தானே. பண்ணிட்டா போச்சு. ஆனா அந்த சர்ப்ரைஸ்க்கு லைட் ஆஃப் பண்ணணுமே, பரவாயில்லையா? செருப்பால அடிப்பண்டா உன்னை பொறுக்கி. ஏய், லைட் ஆஃப் பண்ணா தானே நான் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு உனக்கு தெரியாது. லைட் ஆன் பண்ண எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவல, அதனால தான் நான் லைட் ஆஃப் பண்ண சொன்னேன். ஓ ஓ, அதுக்கு தான் லைட் ஆஃப் பண்ண சொன்னியா? அப்ப மேடம் எதுக்குன்னு நினைச்சீங்க? அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல. ஏய், ஓகே, நீ நினைச்ச மாதிரி கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது கூட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். பிச்சிருவேன் படவா. போ, எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொன்னல, போய் பண்ணு போ. நீங்க என்னை இப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக பண்ண முடியும்? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அப்ப என்னையும் அப்படியே தூக்கிட்டு போய் அந்த சர்ப்ரைஸ் பண்ணலாமே. அப்ப என்னை விட்டு இறங்க மாட்டேன். முடியாது முடியாது, காலையில நடிச்சல இறங்க முடியாது. சரிங்க மேடம், சரிங்க. ஒரு 2 மினிட்ஸ் இறங்குங்க. நான் போய் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். அந்த சர்ப்ரைஸ்க்கு முக்கியமா நீங்க அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கணும், புரிஞ்சுதா? ஏன் இப்ப கூட நான் அழகா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். நைட் ட்ரெஸ் அழகாவா இருக்கு? நல்லா அழகா ஸ்லிம்மா ஸ்லீவ்லெஸ் மாதிரி போடு, கியூட்டா இருக்கும். அது சரி சரி ஓகே. சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிரு. டக்குன்னு போய் பட்டுன்னு சர்ப்ரைஸா முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே செல்லம். ஓகே, இந்த ரூமை அழகா டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரூமை வந்து பூமாரி பார்த்தான்னா செம இம்ப்ரெஸ் ஆயிடுவா. கண்டிப்பா இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம். இதை பார்த்தா மேடம் கண்டிப்பா ஃபிளாட் ஆயிடுவாங்க. சரி, போய் மேடம் சீக்கிரம் கூட்டிட்டு வருவோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கிளம்ப சொல்லிட்டு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னமும் கண்டிப்பா மேடம் கிளம்பிட்டு தான் இருப்பாங்க. போய் கூட்டிட்டு வருவோம். ஆஹா, ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றேன். எனக்கே கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. அத்தை மட்டும் இந்த ட்ரெஸ்ல என்னை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா என்ன திட்டுவாங்க. நான் இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் ட்ரெஸ் பண்ணதே இல்ல. கொஞ்சம் மோசமா இருக்கு. எனக்கு இந்த ட்ரெஸ் சூட் ஆகுதான்னு மாதிரி தெரியலையே, ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. வாவ் பூமாரி, என் கண்ணே பட்டுற போல இருக்கு. ஏன் பூமாரியா இது? என்ன பூமாரி இவ்வளோ அழகா இருக்க? அப்ப இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கேவலமா அசிங்கமா இருந்தேன், அப்படிதானே? அதுதானே சொல்ல வந்த? சேச்சே லூசு, நான் அப்படிலாம் சொல்லுவேனா?
உண்மையிலே செம அழகா இருக்க பூமாரி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா இருந்த, ஆனா இப்ப பேரழகா இருக்க பூமாரி. என்னால வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ண முடியல நீங்க எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லி. ஏய் போதும்டா நிறுத்து, எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்க. ஐயோ, எனக்கு அவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? என் கண்ணுக்கு தேவதை மாதிரி தெரியற. அப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வார்ட்ரோப்ல வச்சுக்கிட்டு போடாம இவ்வளவு நாள் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தியா? சொல்லுவேடா சொல்லுவேன். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இது வரைக்கும் போட்டு நீ பாத்திருக்கியா? இந்த ட்ரெஸ் என் ட்ரெஸ் இல்ல, ரோஸ் எனக்காக துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தா. நான் ஸ்லீவ்லெஸ்ல போட மாட்டேன்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். சரி இன்னைக்கு நீ இந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் போட்டுட்டு வர சொன்னீன்றதுக்காக எடுத்து போட்டேன். ஓ அப்படியா? ஆனா செம்ம அழகா இருக்க பூமாரி. அதுக்கு ஏத்த மாதிரி ஹேர் ஸ்டைலும் பண்ணிருக்க பத்தியா? அவ்வளோ அழகா இருக்க. இப்படி நான் அழகா இருக்கேன்னு சொல்றதுதான் உன் சர்ப்ரைஸா? இல்ல இல்ல, என் சர்ப்ரைஸே வேற. சரி வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். பார்த்தேன்னா அசந்து போயிருவேன். உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா பண்ணியிருக்கேன். சரி ஓகே பார்க்கலாம், வா போலாம். டேய் எங்கேயும் பிடிச்சு தள்ளி விட்டுறாதடா. அதெல்லாம் எங்கேயும் பிடிச்சி தள்ளி விடல, ஆனா சீட்டிங் பண்ண கொன்றுவேன். ஆமா, இப்படி டைட்டா இருக்கமா என் கண்ணை மூடி வச்சிருக்க, எப்படி என்னால சீட்டிங் பண்ண முடியும் லூசா நீ? அதுவும் சரிதான். சரி இரு இரு. சரி சீக்கிரம் ஓபன் பண்ணு. அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க? ஓபன் பண்ணு. ஓகே ஓகே, அவசரப்படாதீங்க மேடம். 3, 2, 1. வாவ், ஹே இந்த கேண்டில் லைட்ல நீயே டெக்கரேட் பண்ணியாடா? இல்ல இல்ல, கொள்ளு பேத்திக்காக என் கொள்ளு தாத்தா வந்து ப்ரிப்பேர் பண்ணாரு. கொய்யால நான் தாண்டி உனக்காக இவ்வளோ செட்டப் பண்ணேன். அது எப்படி? 2 மினிட்ஸ்ல மேகி தான் குக் ஆகும், ஆனா நீ 2 மினிட்ஸ்ல ரூமே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க. நான் 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டேன். கிழிச்சிங்க 2 மினிட்ஸ்ல ரெடி ஆகி. நீங்க ரெடி ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க மேடம். அந்த 30 மினிட்ஸ்ல தான் இந்த ரூமை நான் டெக்கரேட் பண்ணேன். என்னது? நான் கிளம்புறதுக்கு 30 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேனா? அவ்வளோ நேரமாடா எடுத்துக்கிட்டேன்? ஆமா குயின், நீங்க அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டனால தான் இவ்வளோ அழகா கியூட்டா ரெடியாகி வந்திருக்கீங்க. போதும் போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத. சரி என்னமோ வாங்கிட்டு வந்திருக்க எனக்கு கொடுக்கறதுக்கா? இல்ல, ரோட்ல போற அந்த அங்கிள் ஆண்டி கொடுக்கறதுக்கு. பைத்தியக்காரி, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அப்ப கொடுங்க சார். சாரி பூமாரி, என்ன மன்னிச்சிரு. இன்னைக்கு நடந்த மாதிரி இதுக்கப்புறம் நான் எப்பவுமே உன்கிட்ட நடந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் பூமாரி, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சிரு பூமாரி, ப்ளீஸ். மன்னிக்கணுமா? ஏய் ஆமாண்டி, நீ மன்னிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் மன்னிச்சிடுறி என் செல்லோம்ல, ப்ளீஸ். மன்னிச்சிடலாம், ஆனா கையில பொக்கேக்கு பதில் ஒரு டைமண்ட் ரிங் இருந்திருந்தா சட்டுன்னு மன்னிச்சிருக்கலாம். அடி பாவி, இவ்வளோ எஃபர்ட் போட்டு ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணது தெரியல, உனக்கு டைமண்ட் ரிங் வேற வேணுமா? எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்லேயே தீபாவளி போனஸ்னு 3000 ரூபா தான் கொடுத்தானுங்க. அதில் 1 கிராம் கோல்டு ரிங் கூட வாங்க முடியாது. என்கிட்ட வந்து டைமண்ட் ரிங் கேட்குற பத்தியா? லவ்வில் கிஃப்ட் மேட்டரா இருக்கக்கூடாது பூமாரி, எஃபோர்ட் தான் மேட்டரா இருக்கணும். பாரு, உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன். இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக மாட்டியா? ப்ளீஸ். அப்படியா? உன்னை மன்னிக்கணுமா? திரும்பி பாரு, அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் பூமாரி, உனக்காக உனக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் மன்னிச்சுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது முடியாது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் செல்லக்குட்டீஸ் கிட்டே கேட்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் செல்லக்குட்டீஸ், இவன் என்னை காலையில் அடிச்சான், என்கிட்ட சண்டை போட்டான், பயங்கரமா பண்ணான். நீங்களும் பாத்தீங்களே. இவனை மன்னிக்கலாமா வேணாமா? அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ சர்ப்ரைஸ்ன்ற பேர்ல இந்த ரூமை டெக்கரேட் பண்ணிட்டு பொக்கே எடுத்துட்டு வந்து நீட்டி மன்னிக்க சொல்றான். மன்னிச்சிடலாமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் மன்னிச்சிடுறேன். நான் பாவம் தானே, நீங்களே சொல்லி மன்னிக்க சொல்லுங்களேன் ப்ளீஸ். சரி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க செல்லக்குட்டீஸ். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செல்லக்குட்டீஸ். ரொம்ப நாளா ஒரு 2-3 பேர் சஞ்சயோட ரொமான்டிக் எபிசோட் கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. ரொமான்டிக்கா இருந்துச்சா இல்ல ஓவர் ரொமான்டிக்கா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. பூமாரிக்கு நான் கொடுத்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா?
அப்புறம் பூமாரியோட கெட்டப் எப்படி இருக்கு, இவளோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு, இதே ஹேர் ஸ்டைல இவ ஃபாலோ பண்ணலாமா, எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்லயே சொல்லுங்க செல்லக்குட்டீஸ். அப்புறம் எல்லாருக்கும் முக்கியமா ஹாப்பி தீபாவளி. சேஃபா பார்த்து பத்திரமா கிராக்கர்ஸ் போயிடுங்க. அடே, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நீ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ப்ரப்போஸ் பண்ணல ஃபேமிலி முன்னாடி, அந்த டே தானா ஞாபகம் வருது. தெய்வமே, அன்னைக்கு கூட நான் இவ்ளோ எஃபோர்ட் போடல. எனக்கு பதில் எல்லா எஃபோர்ட்டையும் அசோக் தான் போட்டான். ஆனா இன்னைக்கு நானா ஒரே ஆளா யோசிச்சு யோசிச்சு பார்த்து பண்ணிருக்கேன். தயவு செய்து மன்னிச்சிரு. சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னா பார்க்கலாம். அது சரி. ஓகே செல்லக்குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். லவ் யூ.